பரங்கியனை விரட்டி அடித்தவள் கண்ணகி தாயாள். படைத்த பொங்கல் அப்படியே இருக்கிறது, கிளவி மறைந்து விட்டாள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் நினைக்கிறேன். அந்தோ தெரிகிறது, அந்த குடிமனையிலே இருந்துதான் நாங்கள் மாடுகள் மேய்ப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு வேணுமானால் நாங்கள் ஊரிலே போய் எடுத்து வந்து உங்களுக்கு சமைத்து தருகிறோம் என்று சொன்னார்கள். கடல் நீரிலே விளக்கெரிகிறது, வந்து பாருங்கள். ஊரிலே உள்ள அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள். வந்து பார்த்த போது உப்பு நீர் அங்கே விளக்கெறிந்த வண்ணம் இருக்கிற ஆணி அணிந்த பாதனி மூலம் நேர்த்திக்கடன் எடுக்கிறார். அந்த நரைத்த கிழவி வேடத்திலே இருந்த இந்த கண்ணகியாள் அங்கோ அந்த நந்திக்கடல் இருக்கிறது, அந்த கடலிலே நீரெடுத்து வாருங்கள், விளக்கு கொளுத்துவோம் என்றாள். இந்த வங்கியாளரோட நான் ஒரு சிவத்தொண்டன் நினைப்போட தான் வந்து நிற்கிறேன். படையலுக்கு தேவையான வாழைக்குலைகள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு பேன் கடிக்கிறது, ஒரு முறை பார்ப்பீர்களா? அங்கே தலை விரித்து பார்த்த போது 1000 கண்கள் தெரிந்ததாக. வணக்கம் உறவுகளே, மேலும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜே கே ரவி. நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் நிற்கிறோம். அங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேர் பார்த்தோன்னே இந்த வந்து வருடாந்த பொங்கல் உற்சவம் வந்து இந்த இடத்துல நடைபெறுகிறது. அதாவது வந்து வருடம் நடைபெற்ற பொங்கல் உற்சவம், இந்த இடத்துக்கான பொங்கல் உற்சவத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த பொங்கல் உற்சவம் எவ்வாறு நடைபெறுது, என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய காவடிகளும் வந்த வண்ணம் இருக்குது. வருகின்ற வழியில் நிறைய பேர் நடந்து வந்து நிறைய காவடிகள் எல்லாமே வந்த வண்ணம் இருக்கின்றன. நான் அந்த பொங்கல் உற்சவத்தை தான் பார்க்க வந்திருக்கேன். தரத்துக்கு புதிதாக சப்ஸ்கிரைப் செய்து அதில் வெல்கானத்தை காணொலி நண்பர்களை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து பொங்கல் நடவடிக்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கு. நம்ம இதில் நிறைய பேர் ஏற்கனவே பொங்கி போட்டினோம். ஆனால் சிலர் இப்போ பொங்கி, ஆனால் பிரதானமாக வந்து இரவு தான் அந்த ஒவ்வொரு பண்ட பொருட்கள் வந்து சேரும். இங்கே வந்து பொங்கி முடித்து படைக்கிறதுக்கான பண்ட பொருட்கள் இரவு தான் வந்து சேரும். காவடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வந்த வண்ணமே இருக்குது. விடியலேருந்து நிறைய காவடி வந்து நூற்றுக்கணக்கான காவடிகள் இந்த இடத்துல குவிஞ்சிருக்கு. படையலுக்கு தேவையான வாழைக்குலைகள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்க பாருங்களோ.
கவுண்டர்கள் நிறுவப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு அம்பாளை சிரமமின்றி வழிபாடு செய்து வீடு திரும்புவதற்கு ஏற்ற சகல வசதிகளும் இங்கே ஆலய பரிபாலன சபையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஆணி அணிந்த பாதணி மூலம் இதில் நேர்த்திக்கடன் எடுக்கிறா. பால் குடஞ்சம் வந்து ஆணி அணிந்த பாதணி மூலம் நேர்த்திக்கடன் நிறைவே செய்கிறா. இந்த இடத்துல வந்து இன்னும் சொற்ப நேரத்திலே ஆலய வளாகத்திலே இருக்கின்ற குப்பைகளை மிக விரைவாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விழிப்புணர்வு செயற்பாட்டை கனரா நேஷனல் வங்கியினுடைய இந்த இடத்துல வந்து தேநீர் வழங்கின இந்த மாலை நேரங்களில் வந்து அது மழை பெஞ்சு ஒரு சில குளிர் இருக்க தேநீர் குடிச்சா நல்லா இருக்கும். அந்த வகையில் இந்த இடத்துல தேநீர் வழங்கி கொண்டிருக்கீங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பெற்றோர்கள் உடன் வந்து அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தாய் புஷ்பராணி என குறிப்பிடுகின்றார். இவனை வச்சிருந்தே
நாங்கள் கட்டணத்தில் வந்து வடபிராந்திய ஊழியர்கள் ஆ இந்த பேர் சேர்க்கப்பட்ட விழிப்புணர்வு கோயில் சூழலோ சுத்தமாக வச்சிருக்கணும். அதால நாங்களும் விழிப்புணர்வு முன்னதான் ஏன்னா வளமையாக வங்கியாளர்னா காசுன்றதுக்கு மட்டும் தான் பயன்படுத்த வேணும்னு யோசிப்பாங்க. நாங்கள் சுத்தத்தையும் செய்யக்கூடிய ஆக்கள் உணர்த்துறது தான் இது செய்ய வேண்டிய காரணம் வந்து என்ன சொன்னால் எங்களோட விளம்பரம் ஒன்றும் இல்லை, விழிப்புணர்வு மட்டும்தான். என்ன நோக்கம் பண்ணுதுன்னா எங்களோட கஞ்சலை நாங்களே பாதுகாக்க வேண்டிய ஒன்று இருக்கு. இப்போ இன்றைக்கு செய்கிற கஞ்சல் நாளைக்கு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரும். நந்தி கடலில் பொலித்தின் பாவனை கூடுது, அதை தடுக்கணும். ஏன்னு சொன்னால் நந்தி கடல் எங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற உயிரினங்களும் இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த பொலித்தினை முதல்ல தடை செய்ய வேண்டி வரும். அப்போ இந்த கோயில் சூழலில் எல்லாரும் அந்த ஒழுக்க முறைகளை பின்பற்றி இருக்கணும் என்று எங்களை ஆவல். இதை எல்லாரும் தங்களோட வீட்டில் உக்கக்கூடியது முடியாத பிளாஸ்டிக் பொலித்தீன்களை எல்லாம் வேறுபடுத்தி அப்புறப்படுத்த வலிக்கிட்டால் கட்டாயம் இது ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு இதாக கொண்டு வரும். ஏன் இது வட்டாப்பள்ளியில் செய்யணும் அப்படின்னு யோசிச்சீங்க? ஏன்னா இந்த வேற சனத்துக்கு தான் தெரியணும். எல்லா சனமும் பொது இடங்களை தங்கட வீட்டை சுத்தமாக வச்சுக்கொண்டு பொது இடங்களை ஊற்றியாக்கும். அது சனத்தோட இயல்பு. பொது இடத்தையும் சுத்தமாக வச்சிருக்கணும்ன்றது எங்கள் உணர்வு. அப்போ தான் இப்படி யோசிங்க. நீங்கள் பொது இடங்கள் கஞ்சல் இல்லாமல் நல்லா இருந்தால் இது புரிஞ்ச இடம். காவடி எடுக்கிறது வந்து தங்கட பத்தியை வெளியெடுத்து அப்போ குப்பை கூண்மையில காவடி எடுக்கக்கூடாது, அதை தடுக்கணும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த சேர்த்த இடத்தை கொண்டு போகிறோம். நீங்கள் செய்யக்கல வந்து ஒரு வங்கியாளர் இந்த வேலையை செய்யக்கல சமூகம் வேறு பார்க்கணும். கோயிலுன்றது சிவத்தொண்டுக்குரியது. சிவத்தொண்டில் எல்லாரும் போதும். ஏன்னா எல்லாரும் கோயிலுக்குள்ள வரைக்கும் சேட்டை கழிச்சுட்டு போகிறோம். பொதுவண்ட நோக்கப்பாடை வெளிப்படுத்தலாம். அதால் வெக்கப்படக்கூடாது. எனக்கு இன்னைக்கு வங்கியாளரை விட நான் ஒரு சிவத்தொண்டன் என்ன ஒரு நினைப்போட தான் வந்து நிற்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் வந்தீங்க இங்கே? இல்லாமல் நாங்கள் 42 பேர் நிற்கிறோம். மொத்தம் வந்து வடபிராந்தியம் முல்லைத்தீவு கிளை முள்ளிய விளக்கில் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். இதை வந்து நாங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் பின்பற்றணும். இதான் ரொம்ப நல்ல பணி. என்ன போன முறை வந்து நிறைய புகைப்படம் பார்த்தேன். இந்த இடத்துல வந்து வாராக்கள் பொழுத்தின் எல்லாம் ஞாபகம் போட்டு போய் நந்திகளுக்கு போன புகைப்படம் எல்லாம் இந்த முறை ஓரளவுக்கு அது குறையும். அடுத்த முறை மாற்றம் நடக்கும். நல்ல விஷயத்தை துவக்கி வச்சுருக்கீங்க. பொழுத்தினா தடுக்கணும். இது நாங்கள் அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செய்ய போகிறோம்னு சொன்னால் முற்றுமுழுதாக கிளீனிங் கொண்டு வர போகிறோம். அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 பேரோட உத்தேசத்தில் நினைக்கிறோம். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள் அண்ணா, தொடர்ந்து செய்யுங்க. நன்றி நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க ஈழவள நாடு சிவபூமி என்று திருமூலர் வர்ணித்த ஈழவள நாட்டிலே இன்றைய நாள் நாங்கள் வடபால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். வற்றாப்பளையிலே வற்றாப்பளை கண்ணகை அம்மன் திருவருளை தருகின்ற அம்பாளினுடைய வைகாசி விசாக திங்கள் பெருவிழாவிலே பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் இன்று காலையிலிருந்து இந்த வற்றாப்பளை கண்ணகை அம்மன் சன்னிதானத்திலே கூடிக்கொண்டிருக்கிறார்கள். வைகாசி மாதத்தில் திங்கள் வாரத்தில் வருகின்ற திங்களிலே ஒரு நாள் வருவேன் என்று அன்று வாக்குரைத்து சென்றவள் தான் இந்த வற்றாப்பளை கண்ணகி அம்மன். நினைக்கும் அடியார்கள் நெஞ்சகத்தே கருணை கடவுளாக இருப்பவள் இந்த வற்றாப்பளை கண்ணகை அம்மன். இந்த கண்ணகை அம்மனை சிங்கள தேசத்தில் இருப்பவர்களும் இந்த இலங்கையின் வடபால் இருப்பவர்களும் குறிப்பாக இந்துக்களும் வழிபடக்கூடிய ஒரு சைவ மரபோடு ஒத்த தெய்வமாகத்தான் இந்த கண்ணகை அம்மன் வழிபாடு இருக்கிறது. சிலம்பு கூறல் முதல் காட்டு விநாயகர் பொங்கல் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. இன்றைய தினம் முதல் நாளிலே விநாயகப் பெருமானுக்கு காட்டா விநாயகப் பெருமானுக்கு பொங்கல் விழா நடைபெற்று அதன் பின்னர் தான் வற்றாப்பளை கண்ணகை அம்மனுக்கு பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெறும். அந்த வகையிலே தான் உப்பு நீரில் விளக்கெரியும் உத்தம சுந்தரியாக வற்றாப்பளை கண்ணகி அம்மன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். சிலம்பொலிக்க சீர்கொண்ட பதியாள் மதுரதனை தீயிட்டோ மான்புற கொளுத்தி மான்புற இந்த இலங்கை வடபால் 10வது பழையாக இந்த வற்றாப்பளையிலே வந்து நந்தி கடலோரம் அமர்ந்திருந்து அருள் அற்புதத்தை தருகிறாள். அடியார்களே, பனிச்ச மரத்திலே பனிச்சங்காயினாலே பரங்கியனை விரட்டி அடித்தவள் கண்ணகி தாயாள். நினைந்து உருகி வழிபடுவார்களுடைய உள்ளத்திலே உரைகின்றவள் தான் வற்றாப்பளை கண்ணகி அம்மன். அந்த அற்புதத்தை அறியாதவர்கள் இல்லை. வேப்ப மரத்தில் பால் சொரிந்த விந்தைகளை உலகமே வியந்து பார்த்தது. முன்னொரு காலம் கிணற்று நீர் மேலெழுந்த காட்சி அன்னையின் அற்புதத்தை உலகெங்கும் பறைசாற்றியது. இன்று காலையிலே வடபாலிலே இருக்கக்கூடிய கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாண மாவட்டம் போன்ற பிரதேசங்களிலே
குறிப்பாக மழை பெய்த வண்ணம் இருந்தது. ஆனால் முல்லைத்தீவிலே பக்த கோடிகள் வழிபடுவதற்கு ஏற்ற வகையிலே கார்முகில்கள் கூடினாலும் அன்னையினுடைய பேரருளினாலே மழை சற்று வானிலே இறந்து வருணமகாபான் இந்த மண்ணுக்கு பூமாரி சொலிந்தாடும் அடியவர்களை காத்தருளுகிற அம்பாள் இதுவரை எந்த மழையும் கடும் மழையாக பெய்யவில்லை. அன்னையினுடைய அற்புதத்தில் இதுவும் ஒன்று. அது மாத்திரமல்ல, பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் இந்த சன்னிதானத்தை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் வாயில் முகப்பிலே பார்த்திருப்பீர்கள், இந்த காணொளியினூடாக முன்னூட்டத்திலே பார்த்திருப்பீர்கள். பல்லாயிரக்கணக்கான காவடிகள் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் முகமாக அடியவர்கள் ஆடியும் பாடியும் ஆனந்தமாக இந்த சன்னிதானத்தை நோக்கி வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே இரவு 12 மணிக்கு பின்னர் வளர்ந்து கட்டுகின்ற மரபு பொங்கல் வழிபாடு இடம்பெற இருக்கிறது. அந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பொங்கல் பானையிலே சுற்றப்படுகிற நூல் அங்கே பொங்கல் பானை வைத்ததன் பின்னர் அந்த நெருப்பிலே வேகாதிருப்பதுதான் அன்னையினுடைய அற்புதத்தில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த வரலாறை உப்பு நீரில் விளக்கெறியும் அற்புதமான வரலாற்றுக்கு ஒரு கர்ணபரம்பரை கதை ஒன்று இருக்கிறது. அதை சொல்ல நினைக்கிறேன். எப்படி என்றால், இடைச்சிறுவர்கள், மாடு மேய்க்கிற சிறுவர்கள் எல்லாம் இந்த வற்றாப்பளை எப்போது ஒரு அடர்ந்த காடு, இந்த காட்டிலே அங்கிருப்பவர்கள் எல்லாம் வந்து ஆடு மாடுகளை அந்த மேய்க்கின்ற ஒரு வரலாறு இருந்திருக்கிறது. அதன் நிமித்தம் வருகின்ற வேளையிலே தான் இங்கே அந்த இடைச்சிறுவர்களை இந்த அம்பாள் கண்டுகொள்ளுகிறாள். ஒரு மரத்தின் கீழே வேப்பமர மடவாளாக இந்த அம்பாள் இருக்கிறாள். ஒரு கிழவியினுடைய நரைத்த கிழவியினுடைய தோற்றத்திலே இருந்த அம்பாளை பார்த்து அந்த சிறுவர்கள் கேட்டார்கள், அம்மா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கே போக போகிறீர்கள்? அவர் சொன்னார், நான் கதிர்காமத்தை நோக்கி ஒரு பயணம் போக போகிறேன், அதனாலே மிகுந்த களைப்புற்று விட்டேன், பசிக்கிறது, ஏதாவது தெரிவீர்களா என்று கேட்டால், அந்தோ தெரிகிறது, அந்த குடிமனையிலே இருந்துதான் நாங்கள் மாடுகள் மேய்ப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், உங்களுக்கு வேணுமானால் நாங்கள் ஊரிலே போய் எடுத்து வந்து உங்களுக்கு சமைத்து தருகிறோம் என்று ஊரை நோக்கி ஓடி சென்றார்கள் அந்த மாடு மேய்க்கின்ற இடைச்சிறுவர்கள். அங்கே சென்று சட்டி பானைகளை எடுத்து வந்து இங்கே அடுப்பிலே மூட்டி சமைப்பதற்கு முனைந்த போது அங்கே எல்லாவற்றையும் ஆக்கி கொடுத்தவள் என்ன சிந்திக்கிறாள் என்றால், அந்த இருள் மப்பு சூழ்ந்து விட்டது, இருள் கவுகிற நேரம், என்ன செய்வது, விளக்கெரிக்க வேண்டுமே. அப்போது சொன்னால் இந்த கண்ணகியாள், அந்த நரைத்த கிழவி வேடத்திலே இருந்த இந்த கண்ணகியாள், அங்கோ அந்த நந்திக்கடல் இருக்கிறது, அந்த கடலிலே நீரெடுத்து வாருங்கள், விளக்கு கொளுத்துவோம் என்றால், இந்த இடைச்சிறுவர்கள், ஏறுமறியாத பயமறியாத சிறுவர்கள், வஞ்சகமில்லாத சிறுவர்கள் ஓடி சென்று அந்த நீரை அள்ளி வந்து அந்த குப்பி விளக்கிலே கொளுத்தி பார்த்தார்கள். தீபம் எரிந்தது. ஊரிலே போய் சொன்னார்கள், கடல் நீரிலே விளக்கெரிகிறது, வந்து பாருங்கள். ஊரிலே உள்ள அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள். வந்து பார்த்த போது உப்பு நீர் அங்கே விளக்கெறிந்த வண்ணம் இருக்கிற காட்சியை பார்த்து அதிசயித்தார்கள். படைத்த பொங்கல் அப்படியே இருக்கிறது, கிளவி மறைந்து விட்டாள். அது மாத்திரமல்ல, சொன்னால் எனக்கு பேன் கடிக்கிறது, ஒரு முறை பார்ப்பீர்களா? அங்கே தலை விரித்து பார்த்த போது 1000 கண்கள் தெரிந்ததாக வரலாற்றினுடைய கதை, கண்ணகியினுடைய வரலாறு தெற்க நோக்கி பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. கண்ணகி வழிபாடு என்பது சிலம்பு கூறலோடு ஆரம்பிக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த சிலம்பு கூறல் சிலப்பதிகாரத்தினுடைய தத்துவத்தை உலகுக்கு காட்டுகிறது. கண்ணகி என் கணவன் கள்வனோ என்று உதித்து வரும் சூரியனை அன்று கேட்டாள். கண்களவன் கள்வனோ என்று கேட்டபோது பாண்டிமாதேவியும் பாண்டிய மன்னன் தன்னுடைய நீதி பிழைத்து விட்டது என்று வெண்கொற்ற குடைசாய பாண்டிய மன்னன் மண்ணிலே ஆற தழுவி மடிகிறான். அதனோடு பாண்டிமாதேவி, கணவன் உயிர் துறந்தால் மனைவி உயிர் துறப்பதுதான் ஒரு வரலாறாக, ஒரு வாழ்வியலனுடைய நெறிமுறையாக இருந்தது. அதனாலே பாண்டியன் உயிர் துறந்தான், பாண்டிமாதேவியும் உயிர் துறந்தாள். நீதி பிழைத்ததோ என்று பாண்டியனை கேட்டாள் அவையிலே. உடனே அங்கிருந்து பாண்டிய நாட்டு மதுரையை தீயிட்டு கொளுத்தினாள், மாண்புறவே இலங்கை வந்தாள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் எத்தனையோ தலங்கள் இருக்கிறது. சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் இருக்கிறது. அதே போல அங்கே நாங்கள் பார்க்கிற போது சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் இருக்கிறது. படிப்படியாக 10வது இடமாகத்தான் இந்த இடத்திலே வந்து அருள் செய்தாள். யுத்த காலத்திலே கூட உயிர்கள் பல காவு கொண்ட போதெல்லாம் மனித வடிவிலே வந்து மனிதருக்குள் மனிதராக இருந்து மக்களை காத்தவள் வற்றாப்பளை கண்ணகியாள். அங்கே கயவர்களையும் பகைவர்களையும் கொன்றொழிக்க பாம்பு வடிவிலே வந்து காட்சி கொடுத்தவள் எங்கள் தாயவள். தாயென்று யார் நினைத்து வந்தாலும் கருணை செய்வாள். இந்த சன்னிதானம் குறிப்பிட்ட காலத்திலே கும்பாபிஷேக பெருவிழாவை கண்டது. எத்தனை அடியவர்கள் எல்லாம் கல்தூன் கொண்டு இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் விழுந்திருக்கிறது என்றால் ஒவ்வொரு அடியவர்களுடைய நிதி பங்களிப்பும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு நெறிமுறையாக அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, கலை, பண்பாடு, கலாச்சாரம்
மிகுந்த மண் இந்த முல்லை மண். பண்டார வன்னிய நாட்ட பூமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விவசாயம் தழைத்தோங்குகின்ற மண். நீர்வளம் நிலவளம் ஒருங்கே அமையப்பெற்ற மண்ணிலே அற்புத தாயாக கோடான கோடி அடியவர்களை தன்பாலிக்கிற தாயாக இந்த தாய் இருக்கிறாள். இன்னும் சொற்ப மணி துளிகளிலே மணி நேரத்திலே இங்கே பொங்கல் விழா இடம்பெற இருக்கிறது. 5 பானைகளில் மரபு ரீதியாக பொங்கல் வழிபாடுகள் ஒவ்வொருவருக்கான பொங்கல் வழிபாடுகளாக சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. அந்த காட்சியை கூட நீங்கள் இந்த காணொளியினூடாக பின்னூட்டத்திலே பார்க்க இருக்கிறீர்கள். அவ்வளவு சிறப்பாக இந்த பொங்கல் உற்சவம் இடம்பெற இருக்கிறது. இங்கே நெய்த்தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்கிற அடியவர்களை பார்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் நாலாபுறத்திலும் இருந்து இந்த வற்றாப்பளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வாயு கோபுரம் அழகாக வரவேற்க, நந்தி கடலலை அற்புதமாக தாளாட்ட, இந்த இரவு பொழுது பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற பூரணைக்கு அடுத்து வருகின்ற இந்த வைகாசி விசாக வைகாசி திங்களிலே வாரம் ஒரு திங்கள் பெருவேன் என்றால் வைகாசியிலே அந்த அம்பிகையினுடைய அந்த அயராத அந்த நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை எல்லாம் பார்ப்பீர்கள். ஆலய சூழலெங்கும் பொங்கல் வழிபாடுகளை அந்த மரபு ரீதியான மட்பாண்டம் எடுக்கும் அந்த பண்டம் எடுக்கின்ற மரபு அங்கே காட்டா விநாயகர் ஆலயத்திலே இருந்து அங்கு சிறப்பாக வருகிறது. இங்கே விழா சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்களுடைய பாரம்பரியமான பறை முழக்கத்தோடு காலை பொழுதிலே முதற்காவடி எடுக்கப்பட்டு சம்பிரதாயபூர்வமாக ஆலயத்தினுடைய இந்த நேர்த்தி கடன்களை அடியவர்கள் செய்யும் முகமாக காலையிலிருந்து இந்த ஆலயம் ஒரு பக்தி மனம் கமழுகின்ற சன்னிதானமாக மிளிர்கிறது. இப்போது அந்த வழிபாடுகளோடு நீங்கள் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்றும் உங்கள் நேர்முக வர்ணனையாளர் அல்வாயூர் நேஷன். வணக்கம்.